ஆமா என் பாசமுள்ள பான்மதி வந்து மன்னான்னு சொல்லி என் பாதத்துல படிக்கின்ற போது ஆமா சாமி நீ என்னடா பண்ணிட்டு இருந்த சாமி? அம்மா வந்து உங்க பாதத்தை பணிஞ்சாங்க. ஆமா அம்மா வந்து உங்க பாதத்தை பணியும் போது என் பாதத்திலே படியும் போது நான் பிறந்து வந்த இடத்த போய் தொட்டு தொட்டு கும்பிட்டு வந்தேன் சாமி. நீ பிறந்த இடமா? அது எங்கடா இருக்குது? இங்கதான் இருக்கு சாமி. நேரத்துல எங்க அம்மாவை போய் தலாவி கண்டுபிடிக்க முடியுமா? நேரத்துல எங்க அம்மா என்ன வேலையா இருக்கிறாளோ தெரியல. சரி வாடகைங்க. அப்ப யாரும் தொட்டு கும்பலாமா? அப்ப என் புருஷன் நான் எப்ப கூதியா? அத என் வாயில வேற சொல்லணுமா? அலுப்பு கூதின்னு எனக்கு தெரியுமா தெரியாதா? இல்லைங்க இப்ப மட்டும் ரோசம் வந்த மாதிரி பேசக்கூடாது. இப்பதான் 500 சொல்றது கேளு. சொல்லு ஏங்க இப்ப இவனை கோவப்பட்டு அடிக்கிறீங்க. அரை மணி நேரமா கண்ணை காட்டிட்டு நிக்கிறாளே கண்ணு கட்ட பூதி இவன் போட்டு அடிக்காதா? கடுவு இருந்தாலும் காரம் குறையுமா? எவ்வளவு நாளா இது நடந்துட்டு இருக்குது? என்னடா இது? மண்ண இருக்கும் போது யாசாமி நீங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் நான் எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டேன் அம்மாவை. நீங்க ஊட்ட விட்டு அந்த போனீங்கன்னா போயிட்டா அதுக்கப்புறமேட்டு இல்ல சாமி ஓமண்டாட்டி யாமண்டாட்டி 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 ஓமண்டாட்டி யாமண்டாட்டி 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 ஓமண்டாட்டி யாமண்டாட்டி யாமண்டாட்டி யாமண்டாட்டி
அந்த ரோட்ல போற கேதேவியில நினைக்கிறீங்களே சரி. கழுவு சேர்த்தா காலம் குறையுமா தேவி மாடு இழைச்சாலும் கொம்பி இழைக்குமா இல்ல இப்படியே பல்ல காட்டிட்டே இருறா. தேவி ஏம்மா, உங்க வீட்டுக்காரரு இப்படி 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 நடந்து வராரு. என்ன உங்க வீட்டுக்காரருக்கு விரவாதமா? எடப்பேடுக்கு வராரு. அது ராஜ நட. அது ராஜ நட இல்ல, பூனை நட. தேவி பார்வதி உங்களுடைய மனதிற்கு ஆசை தேவியாகிய வான்மதி அன்னைக்குரிய மலர்களை கொண்டு வந்து உங்களுடைய பொன்னான பாதத்தில் கட்டி அன்னைக்குரிய வந்தனம் சாமி. தேவி பார்வதி மன்னனுடைய பாதாரத்தை ஆதாரமாக சேவத்து பண்ணினார். என் தேவிக்கு மனமாற கொலையாம உனக்கு நான் வச்சுக்குங்கும் அறியாம நான் கட்டின இந்த திருமாங்கலியத்தோடு உலக 56 தேசத்துக்கு ராணியாக வாழ்ந்திருப்போம். தேவி வாழ்ந்திருப்பாய். ஆசீர்வாதம் கொடுத்ததினால் மிகவும் சந்தோஷம் அடைந்தேன். சந்தோஷம். அப்படி இருந்தாலும் அத்தினா ஒருத்தி சின்ன பையன் அத்தினா வருகிற வெண்ணை இந்த பார் சபைக்கு ஏதோ ஒரு காரணமாக அழைத்தீர் சாமி. ஆனா தேவி இந்த நிலத்துல எதற்காக மந்திரியாரை விட்டு அழைத்தாய் மன்னான்னு கேட்கிறேன். உன்னை எதுக்கு அழைச்ச தெரியுமா? பாண்டவர தேடி பாரவனம் போறேன். பஞ்ச பனாதி பசங்களை பாண்டவர்களை சித்தப்பா பிள்ளைகளை சூதனால் பகடையாடி சொந்த நாட்டை நான் பறித்தேன். கையால் பகடையாடி நாடு ராஜ்ய அவதேசங்கோல் உப்புச்சட்டி வரைவோடு அனைத்தையும் பறித்துக் கொண்டு 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஜாதவாசம். பாண்டவரை வனவோட்டி 6 ஆண்டு காலம் ஆகுது. பாண்டவர் செத்தார்களோ பிழைத்தார்களோ சேதி தெரியல. பாண்டவர் செத்திருந்தா எனக்கு சந்தோஷம், சந்தோஷம். இந்த உலகமெல்லாம் நானே எண்ணம் கொண்டு அந்த ஊதாரி பாண்டவர் செத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாட்டையெல்லாம் நானே எண்ணம் கொண்டு அந்த நாதாரி பாண்டவர் செத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பாண்டவர் செத்திருந்தா பாண்டவருக்கு நம்ம தானே உடன் பங்காளி. பாண்டவருடைய ஆவி கூட அஷ்டாபுரத்துக்கு வரக்கூடாது, சொர்க்கமோ நரகத்துக்கோ போகணும். அதனால பாண்டவர் செத்திருந்தா கருமாதி பண்ணலாம். பாண்டவரை தேடி வனத்துக்கு போறேன். தேவி வனத்துக்கு போறேன். இவ்வளவு நேரம் சொன்ன கரெக்ட் தான். தூது பகடையாடி நாடி நகரம் படித்துக் கொண்டு வனநாட்டு வனவாசம் ஓராண்டு அக்கியாவாசம் காணக ஓட்டி வச்சேன். ஆமா, ஓட்டி வச்சு எத்தனை ஆண்டு காலம் ஆகுது? 6 ஆண்டு காலம் தொடங்கி 5 ஆண்டு முடிந்து 6 ஆண்டு காலம் இருந்து விட்டது. 5 ஆண்டு காலம் முடிந்தது. ஆமா, 6வது ஆண்டு காலம் தொடங்குது. ஆமா, அதனால இந்த 5 ஆண்டு காலமாக ஒரு வனத்திலேயாவது பாண்டவரை கண்ணுல பாத்தியா? இல்ல. அப்பா மாதிரி நொன்னைய மாதிரி போயிட்டு வர அடியா என்னடி பேசிட்டு இருக்கிற? இல்லைங்க, உங்க அப்பட மாதிரி நீ நொல்லையனாங்கிறான். நான் சொல்லலைங்க, அவன் சொல்றாங்க. என்னைக்காவது ஒரு பொழுது ஒரு நாள் எங்க அப்பா இந்த ஒரு குறத்தாண்டா நீ எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறீங்க. எங்க அப்பா பெருவெளியே குருடு. ஆமா, கண்ணு தெரியாது எங்க அப்பா. நொல்லையும் அவன் பொண்டாடி சொல்லும் போது இனிக்குது. அப்படியே என்னடி ஒழுகுது. என்ன ஒரு நாள் ஒரு பொழுதாவது பொண்ணை வாடா போலான்னு கூப்பிட்டுருக்கா? சொல்றியல்ல அவனை சொன்னங்க. அப்படி அப்படியா?
இப்ப அப்படியே குளு குளு குளுன்னு சக்கரை போட்ட மாதிரி இருக்கு. அடியே தேவி பான்மதி, அதனால பாண்டவர் தேடி வனத்துக்கு போற நீ என்ன சொல்ற? அதனால நீ 5 வனத்துக்கு போனீங்க, 5 ஆண்டு காலமா தொலைவீங்க, பாண்டவரை கண்ணுல பாக்கல. பார்த்தனா பாக்கல, அது தேவை கிடையாது. இன்னைக்கு போறன்னு சொல்ற, நீ என்னன்னு சொல்ற? என்ன பேரத்தை குடிக்க விட மாட்டியாடா? ஆச்சு போச்சுன்னா அது வேற போடா. என்ன எப்ப கட்ட வேண்டாம். என்ன வனத்துக்கு நானும் வரேன், கூட்டிட்டு போ. என்னது? வனத்துக்கு நானும் வரேன், செவிட்டுக்காரா கூட்டு போடா. நானும் வரேன், கூட்டு போடா. என்ன சொல்ற? நான் பாண்டவர் தேடி போறேன்னு சொல்றேன், நீ என்ன சொல்ற? வனத்துக்கு நானும் கூட வரேங்க. நீயும் கூட வருகிறாயா? ஆனால் மந்திரியாரே, டேய், சாமி, என் தேவி ஆகிய பான்மதி ஒரு நாள் கூட இப்படி சொன்னதே கிடையாது. ஆமாங்க, ஒரு நாள் ஒரு பொழுது வனத்துக்கு நானும் வருகிறேன் மன்னான்னு சொன்னது கிடையாது. சொன்னது இல்ல. இன்னைக்கு என்னைக்கு இல்லாத இன்று தினத்திலே பாண்டவர் தேடி வனத்துக்கு போறேன்னு சொல்றீங்களா? பாண்டவரை வனத்துக்கு உங்க கூட நானும் வரேன். இந்த நாட்டிலே தான் அஷ்டாபுரத்துல நான் இருக்கிறேன். அந்த வன புதுமையை நானும் பாக்கிறேன் அண்ணா, நானும் உங்க கூட வரமண்ணா அப்படின்னு என் மனைவி ஆசைப்பட்டு சொல்றேன். இதுக்கு தங்களுடைய யோசனை எப்படிங்க மந்திரி? ஐயா, ஒரு கால் என் மனைவியை நான் கூட்டி சென்றால் என் மனைவியால் இந்த மன்னனுக்கு ஏதாவது இடதுக்கள் வரலாமா கானகத்துல? ஏமா, ஒருவேளை உன் கண்ணுக்கு பாண்டவர் தெரியலதான், எங்க கண்ணுக்கு தெரியல, நாங்க காட்டுவோம்ல. அதனால வனத்துக்கு நானும் வரேங்க. பாசமுள்ள பான்மதி, என்னைக்கு இல்லாத நீ கேட்கிற இன்னைக்கு ஒரு நாள் சரி கூட்டிட்டு போ மன்னான்னு சொல்லி ஆமாங்க நீ ஆசைப்படுற, அதுக்காக நான் சொல்றேன். சரி. இன்னைக்கு வனத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். சரி சகலம். அம்மா, நான் வனத்துக்கு போறேன், நானும் கூட வரமன்னான்னு நீ சொன்ன உடனே சரி. அவலட்சணம் மாதிரி இவன் தும்புறானே, இவன் தும்புல என்ன நல்லதா கெட்டதான்னு தெரியலையே. அதை நீங்களே கேளுங்க. வேண்டாம் மந்திரி. ஏன் சாமி, புருஷ மண்டான் 2 பேரும் வனத்துக்கு போறீங்களா? பாண்டவர் தேடி காட்டுக்கு போறேன்னு சொல்லும் போது காட்டுக்கு போறீங்கல்ல, போயிருவீங்க. என்னது? இல்ல, வனத்துக்கு போறீங்கல்ல, போயிடுவா? இல்ல சாமி, தும்புல் அப்பேற்பட்ட தும்புல். அப்படியா? எப்படி தெரியுமா சாமி? எப்படி? நேத்து காலையில சரியான முகூர்த்த நாள். ஆஹா. எங்க ஊரு பேலூர் ஈஸ்வரன் கோயில்ல நேத்து தான் கல்யாணம் ஆகி சரி புருஷ மண்டாட்டி 2 பேர் புதுமண தம்பதிகள் வெளியே வந்தாங்க. என் முகத்துல முடிச்சாங்க சாமி, முடிச்சு வெளியே தான் வந்தாங்க. சரி. கோயிலுக்கு முன்னாடியே தார் ரோடு, மெயின் ரோடுக்கு வந்தாங்க பாரு சாமி. இது மாதிரி ஒரு பெரிய மணல் லாரி ஒண்ணு வந்துச்சு, ஒரே குத்து. எங்கடா? புருஷ மண்டாட்டி 2 பேரும் காலை தூக்கிக்கிட்டு ஆடு ஒரு பக்கமா கிடக்குறாங்க. ஐயோ, என் தும்புல் அப்படி ஏன்டா அவலட்சணம் மாதிரி நான் காட்டுக்கு போறேன்னு சொல்லும் போது என் மனைவி ஆசைப்பட்டு நானும் கூட வரமன்னான்னு சொல்றா. அன்னைக்கு நீ அங்க தும்பி அப்படி ஆகி போச்சு. இன்னைக்கு நீ அவலட்சணம் மாதிரி எங்க மத்தியில நாங்க புறப்படும் போது நீ வந்து தும்புற, எங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரமா என்னதா? அது உங்க கேதி என்னன்னு எனக்கா தெரியும். இருந்தாலும் என் மனைவி கூட வரா. நான் ஒண்டியா போனா எனக்கு பயம்டா. நீ ஒண்டியா போனா தான் பயம். அவங்க எடுத்துட்டு போறாங்க, நான் வரேங்க. உனக்கு எதாவது நடக்காது. வாங்க போலாம். ஆணுக்கு பெண்ணு துணை, பெண்ணுக்கு ஆண் துணை. சரி, எப்படியோ போனையில் போட்டுட்டு போங்க. எந்த ஆபத்து அவையும் வந்தாலும் என்ன கைவிடுவாளா? தாய்க்கு பின் தாரம் என்று சொல்லுவார்கள். சரி தேவி, என்னைக்கு நீ மலையிட்டு வந்தையோ சரி, அதுக்கு முன்னால என் தாய் நினைச்சிட்டு காந்தாரி நினைச்சிட்டு இருந்து உண்மைதான். என் மனைவி மலையிட்டு வடகால வச்சு என் மனைவி பான்மதி வந்தையே, சரி, அன்னைக்கே என் தாயை மறைந்து தாரம் என்று சொல்லக்கூடிய மனைவி மேல பாசம் அதிகமாகி விட்டது. சாமி தேவி, அப்படி இருந்தாலும் என்னங்க பேசுற வசனம் மறந்து போயிருந்து கோபப்பட்டீங்களா? அதனால என் கூட வரன்னு சொல்றேன். சரி, நம்ம வனத்துக்கு புறப்படலாம். சாமி, சாமி, என்ன பண்றீ? நீங்க தான் உங்க தேவடியால கூட்டிட்டு போறீங்க, நானும் உங்க கூடயே வரணும். என் மனைவி தேவடியாளா? இல்ல, தேவதையை கூட்டிட்டு போறீங்க. செய்யாத சித்திர சிலைடா என் மனைவி. அடி போடி. ஏய், மொந்த மோரிச்சு இல்ல, தேவடியான தப்பாடா? நான் அப்படி உன் புருஷங்கார ஆதிவரை காலத்திலேயே கையெடுறி. ஆதிவரை காலத்திலே தேவருக்கு பெண்கள் பணிவிட வேலைகள் செய்தார்களாம். ஆமா, அதனால பெண்களை தேவர் அடியாள்னு சொன்னாங்களாம். அதுதான் தண்ணி போய் போயிட்டேன். தேவடியா தேவடியா? ஏய் சாமி, சரி வாங்க போலாம். தேவியா? ஏமா உன் புருஷனுக்கு வெக்கமான சூடு சொல்ற எதுவுமே இருக்காதாட்டுக்குது. நான் இங்க எங்கெல்லாம் கை வைக்கிறேன், பல்ல பல்ல காட்டுறோம். எங்க கால் அடிக்காதீங்க. படாங்க பட காலையிலுக்கு தரங்க. இல்ல, என் மனைவியா உன் மனைவியா? சாமி, ஏண்டா நான் இருக்கும் போதே எங்க சொல்றேன், என்ன சொல்லிட்டு பேசுறேன்?
ஏய் தனியா தொடறா ஏன்டா புடிச்சு முன்னாடி தொடறா இன்னும் கொஞ்ச நேரம் அவுட் ஆகும் பாத்துக்கலாம்டா அவன ஸ்பீச் போடுறேன் அதனால நீயும் எங்க கூட காட்டுக்கு வரணும். சரி சாமி போலாமா? நீங்க முன்னாடி போங்க நான் அம்மாவுக்கு பின்னாடி என் மனைவி நான் முன்ன விட்டு பின்னதான் போவேன். ஒண்ணு நம்பி பின்னாடி போக மாட்டேன். இவன் வந்து மட்டும் என்னங்க பிரயோஜனம் அந்த மாதிரி தான் ஆகணும். வாங்க போலாம். பார்மதி உடனே கானகம் புறப்படுறோம். போலாம்.